அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு கேஷுவலான ஈவினிங் ரொட்டீன் தான். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ் வருதுல்ல, இந்தியாவில் 40 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கூட நம்ம தாங்கிக்கிட்டோம், ஃபாரினில் வந்து இந்த 25 டிகிரி வெயில் தாங்கவே முடியல அப்படின்ட்டு. என்னமோ சரிதான், ஒரே காலநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம பாடி வந்து தாங்கிறது இல்லை. அங்கே 40 டிகிரினாலும் அங்கே ஹியூமிடிட்டி லெவல் வந்து நல்லா இருக்கும், பெருசாக தெரியாது. இங்கே அப்படி கிடையாது, இந்த வெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே போல் ஹியூமிடிட்டி லெவலும் வந்து டிஃபர் ஆகும். வரப்போகிற மிட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, 30க்கு மேலே போகுது. அதனால் எங்கள் வீட்டில் இந்த சன் ஷேட் வந்து எங்களுக்கு இல்லை, அதனால் இந்த சன் சேல் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கான ஹூக்கெல்லாம் அடித்து ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வேண்டானா நம்ம வந்து அப்படி கழட்டி சுற்றி வச்சிடலாம், வின்டர் டைம்லலாம் நமக்கு தேவைப்படாது இல்லை. அப்புறமா ஃப்ரைடே ஸ்குவிட் கேம் வேற நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பசங்களை தூங்க வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. வெண்பா வந்து பார்த்தே தீரணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க போல இருக்கு. நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நோ 16+ பார்க்கக்கூடாது, வேணா KFCயில் கொரியன் சிக்கன் ஆர்டர் போட்டு தர, சாப்பிட்டு தூங்க போங்கன்னு சொல்லியாச்சு. பார்க்கலாம்.